வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜயனுடைய அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவரம் தெரியாதவங்க, அதிர்வு முதிர்ச்சி இல்லாதவங்க, இந்த முதல் முறை ஓட்டு போடுறவங்க, இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு விஜய் தான் எல்லாம், அவருக்கு 30% 40% அவர் வந்தா சிஎம் தான், மீடியாவை பார்க்க வேண்டியதில்லை, மீடியாவை சந்திக்க மாட்டார், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார், எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண மாட்டார், இஸ்லாமியர்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, தலித்துகளுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, மாநில சுயாட்சி எதுவும் அவருக்கு தெரியாது, எதுவும் பேச மாட்டார், அவர் டைரக்டாக சிஎம்சியில் போய் உட்காந்துருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினிமா மேஜிக் நடக்கிற மாதிரி, ஆந்திரா சினிமா மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இங்கே விஜய்க்கான ஆதரவாளர்கள் பலர் அவருடைய விருப்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் அறிவார்ந்த சமுதாயம், அதாவது என்டிடிவியில் சாம் டேனியல்னு அவரெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், என்டிடிவியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் தலைமையில் என்டிடிவியினுடைய மூத்த செய்தியாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு விஜயோட அரசியலை பேசும்போது அங்கே வடக்க உள்ள ஊடகங்களில் உள்ள அறிவுஜீவிகள், இந்த வன்மம் பிடிச்சவங்கள விட்டுருங்க, அறிவுஜீவிகள், இன்டலெக்சுவல் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறாங்க விஜய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செய்தியை நான் உங்களுக்கு தரணுங்கிறதுக்காண்டி தான் சொன்னேன். என்டிடிவியில் அப்படி ஒரு கான்ஃபரன்ஸில் உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இயல்பாக பேசும்போது ஒரு தமிழ் பையன் நினைக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த பையன், ஆங்கிலத்தில் வந்து விஜய் அரசியலை அறிவான இளைஞர்கள் எப்படி பார்க்குறோன்னு அந்த தம்பி சொல்கிறாரு. ஏதோ இளைஞர்கள் 22 23 வயசு பையனாலே அவன் தற்கூரியாக தான் இருப்பான், முட்டாளாக இருப்பான், கண்ணை மூடிட்டு ஒரு சினிமா நடிகருக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல. முதல் முறை வாக்காளர்கள், பெண்கள், ஆண்கள், 18 வயசு, 20 22 வயசு, 25 30 வயசு வரையும் தமிழ்நாட்டில் எல்லாரும் தற்கூரிய தான், தமிழ்நாடுனாலே தற்கூரிகள் தான் இளைஞர்கள் இருக்கான், தற்கூரிகள் இருக்கிறதுனால விஜய் ஜெயிச்சிருவாருன்னு இவங்க ஒரு பிம்பத்தை கற்பிக்கிறாங்க. ஆனால் கிடையாது. இந்த இளைஞர் ஒரு பையன் பேசுகிறான், இவர் வந்து ஒரு மட்டமான மசாலா பட நடிகர், அவர் படத்தில் ஆக்ஷன் காட்சி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரசியல்லையும் அவர் சீனை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு சாம் டேனியலை பார்த்து, என்டிடிவியினுடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவரை பார்த்து இவருக்கு அந்த நடிகருடைய கோமாளித்தனமும் கிறுக்குத்தனமும் அவர் எவ்வளோ பெரிய காமெடியன் என்பதும் நல்லாவே தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், இந்தியாவே பார்த்துச்சு அந்த காட்சியை. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் வந்து பீஸ் டு கேமரா பண்ணிக்கிட்டு இருக்காரு, திஸ் கான்ஃபரன்ஸ் கோயிங் ஆன் தி ஆக்டர் விஜய் லீட் திஸ் கான்ஃபரன்ஸ் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பையன் அப்படியே வந்துக்கிட்டு அவரை துண்டை போட்டு இழுத்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் லைவ் போயிட்டு இருக்குங்கிறதுக்காக டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு வர்றாரு, அவர் மேலே தாவைக்கா குடியை போடுறான், போட்டு இப்படிங்கிறான் அப்படிங்கிறான், அவர்கிட்ட வந்து மூஞ்சி எப்படி காமிக்கிறான், போட்டு ஆடுறான், நான் தம்மட்டிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனலட்சுமி விரும்புச்சுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறான். இவர் அப்படியே அவர் பார்க்குறாரு, ஏன்னா அவர் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், சிபிஎம்னு எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய நேஷனல் கான்ஃபரன்ஸ் முதற்கொண்டு பீஸ் டு கேமரா லைவ் எடுத்தவர், அங்கே கிரவுண்டில் இருந்து அது குறித்து பேசினவர். இப்படியான ஒரு அனுபவம் எந்த செய்தியாளருக்கும் வந்திருக்காது. இப்போ ஃபெடரல்னு ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து அவங்களுமே தொடர்ச்சியாக தன்னுடைய அனுபவத்தை அதில் பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த ஆங்கில இதில் இந்த விஜய் கட்சிக்கு கூடுகிற மாநாடு, கூடுகிற ஆட்கள், அந்த நபர்கள் எவ்வளோ லும்பன்ஸ் மாதிரியான இருக்கிறாங்கன்னு அந்த பத்திரிகையிலுமே தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆங்கில ஊடகம், மேற்கத்திய ஊடகத்தில் உள்ள இன்டலெக்சுவல் பீப்புள், படித்தவங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவங்க, ஒரு சோசியல் காஸ்ட், ஒரு சமூக உணர்வு பொறுப்பு உடையவர்கள் யாருமே விஜயோடைய வருகையை ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் பரப்புறாங்க, படன்னு ஆகுது விஜயோட இதை பார்த்து. ஏன்னா இந்திய அளவில் சங்கிகள் கூட இப்படி கிடையாது. நான் அதைத்தான் தொடக்கத்திலேருந்து சொன்னேன், ஒரு முறை புதிய தலைமுறை விவாதத்தில் சொன்னேன், நான் சங் பரிவார்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை விட உங்களுக்கு இந்த கூட்டம் ஆபத்தானது. சங் பரிவார்களுக்காவது எதையாவது ஒரு இசத்தை சொல்லித்தராங்க, அந்த இசம் நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அதை சொல்லி இதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்க்குறாங்க. இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, இந்துத்துவமா, திராவிடமா, கம்யூனிசமா, என்ன இதுவா, உங்களுக்கு தமிழ் ஈழமா, கச்சத்தீவா, என்ன அரசியல், என்ன நோக்கம், என்ன அஜெண்டா, இடஒதுக்கீடு வேணுமா வேணாமா, ஸ்டேட் அட்டானமியா, திமுகவோட நம்ம சிறந்த மாநில சுயாட்சியாளர்களா, அதிமுகலேருந்து எந்த விதத்தில் வேறுபடுறோம், என்ன உடன்படுறோம், பாஜகவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், எதுவுமே தேவையில்லைங்க, விஜய் 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 நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறான். இதை வந்து ஒரு தம்பி இளைஞர் பேசும்போது அழகா தோல் உரிச்சு பேசுறாரு. இது ஒரு மசாலா படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு, விஜய் கட்சி கிடையாது, இசை மசாலா ஃபிலிம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு மசாலா படம், அதோட அனுபவம் என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு காமெடியான விஷயம் அப்படிங்கிறத என்டிடிவியினுடைய சீஃப் ரிப்போர்ட்டர், எடிட்டர் நம்ம சாம் டேனியல்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். ஸோ அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களையும் தற்கொலைன்னு சொல்லாதீங்க. இந்த விஜயினுடைய காமெடி ட்ராக் என்ன, விஜய் வந்து பிளேம் பண்ணுறது, அடுத்தவங்க மீது பழி போடுறது, அவதூறை சொல்கிறது, தன்னைய விக்டிம், தன்னை ஏதோ பாவப்பட்டவர் மாதிரி காண்பித்துக் கொள்வது மட்டுமே அவர் செய்கிற அரசியல் வழி தவிர
ஸ்டேட்டுக்காண்டியோ மாநிலத்துக்காகவோ மக்களுக்காகவோ ஃபெடரேஷன் என்ன அந்த கான்செப்டுக்குள்ள அவர் பேசுறதே இல்லை. ஐயோ என்னைய பழி வாங்குறேன், ஐயோ நான் பாவம், ஐயோ நான் வழியில வந்திருக்கேன், ஐயோ நான் ஏழை ஆயிட்டேன், ஐயோ நான் பணக்காரன், நான் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன், நான் வெயில நிக்கிறேன், நான் மழையில நிக்கிறேன், நான் உங்களுக்காக வந்திருக்கேன். இப்படியே தான் ஒரு கோடீஸ்வர பண்ணையார் ஏதோ மக்கள்கிட்ட வந்துட்டு நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் அப்படி இருந்தவனாக்கும் இப்படி இருந்தவனாக்கும் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த காமெடியை தான் அரசியலில் செய்கிறாரே ஒழிய அவர் மக்களுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் திராவிட கட்சிகள் 1960களில் ஸ்டேட் அட்டானமி பற்றி பேசியவர்கள், மாநில சுயாட்சி பற்றி பேசியவர்கள், இன்னைக்கு இந்தியாவிற்கே முன்னோடியான ராஜமன்னார் கமிட்டி அமைத்தவர்கள், அதை பார்த்து மம்தா பானர்ஜியிலிருந்து சித்தராமையா வரும் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைக்கு போயிருக்கு. இனி இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாத்துக்குமே முன்னோடியாக தமிழ்நாடு தான் விளங்குது. உங்களுக்கு குடியரசுத் தலைவரும் மட்டுமே இருந்த உரிமையை முதலமைச்சரும் குடியேற்றலாங்கிற உரிமையிலிருந்து எவ்வளவோ மாநில உரிமைகளை திராவிட கட்சிகள் 70-60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லக்கூடிய தகுதி விஜய்க்கு இருக்கா? அந்த அறிவு இருக்கா? அந்த புரிதல் இருக்கா? அந்த அரசியல் அனுபவம் இருக்கான்னு பார்த்தா எழுத்து பேச்சு செயல்பாடுன்னு எதுலையுமே அதில் கால் தூசி கூட விஜய் வரமாட்டாருன்னு அந்த NDTV மீடியாவில் அந்த ஒரு அற்புதமான கான்ஃபரன்ஸில் படித்தவர்கள் உட்கார்ந்து படித்தவர்கள் பார்வையில் விஜய் எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது படித்தவர்கள் பார்வையில் ஒரு முழு தற்கூரியாக ஒரு ஒன்றுமே தெரியாதவரா இருக்காருன்னு நான் சொல்லலை. NDTVயில் உட்காந்து அந்த கான்ஃபரன்ஸில் அவங்க பேசுகிறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ சாம் டேனியிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ அழகாக விஜய்க்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒன்று தான். அவர் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் மாதிரிங்கிறாங்க. ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் மாதிரி ஓடி போகிறது வர்றது, ஓடி வர்றது ஒளிஞ்சு வர்றது, இதைத்தான் அவர் செய்கிறாரே ஒழிய ப்ராப்பரான ஒரு அரசியல்னா என்னன்னே தெரியாதவருங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொருவர், அதை நான் சொல்லி ஆகணும், ஒரு PR சுந்தர் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட்டு. அவர் விஜய் வீடு அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியவர் தான். அவர் எந்த ஒரு திராவிட சிந்தனையோ அந்த மாதிரியான கருத்தியல் செயல்பாடுகளோட செயல்படுறவர் கிடையாது. பொதுவான ஒரு அரசியல் அறிவுஜீவி. அவர் ஒரு பொருளாதார நிபுணர். அவர் என்ன சொல்றாரு மட்டும் கேளுங்க. குழந்தை சொல்கிறது என்று TVKக்கு ஓட்டு போட போகிறீர்களா? ஒரு நிமிடம் உங்கள் குழந்தை சொல்வதை கேட்டு போடாதீர்கள். விஜயின் குழந்தை என்ன சொல்லுதோ அதை கேட்டு ஓட்டு போடுங்கிறார். உங்க குழந்தைக்கு விஜய் யாருன்னு தெரியாது. விஜய் யாருங்கிறது முழுசா தெரிஞ்சது விஜயோட பையனும் பொண்ணு தான். விஜயோட பையனும் பொண்ணு ஒரு வார்த்தை எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா விஜயோட அப்பா விஜய் யாரு அப்படிங்கிறத விஜயோட குழந்தைகிட்ட கேளுங்க. விஜயோட குழந்தைகிட்ட கேட்டா விஜயோட வள்ளல் தெரிஞ்சிடும். விஜய் யாருன்னே தெரியாத உங்களுக்கு பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுதுன்னு சொல்லாதீங்கப்பா. விஜயோட உண்மையான சுயரூபம் என்னங்கிறத விஜய் பெற்று வளர்க்குற குழந்தைகிட்ட கேளுன்னு இருக்காரு. இது சரியான நெத்தியடி பதில். இதுக்கு மேல நம்ம இதை விளக்க முடியாது. விஜய் யார்? விஜய் யாருக்கானவர்? குழந்தைக்கு தகப்பனா, மனைவிக்கு கணவரா, இந்த நாட்டுக்கு தலைவரா, ரசிகர் மன்றத்துக்காவது ஒழுங்குபடுத்தக்கூடியவரா? ஏன்னா ரசிகர்கள் செத்து போனப்பையும் அவர் போகல. இப்போ யாருக்கு உண்மையா இருக்காரு? ரசிகர்களுக்கா, கட்சிக்கா, கட்சி நிர்வாகிகளுக்கா, குடும்பத்துக்கா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே அவர் இல்லை என்பதை ரொம்ப அழகா விஜயோட பசங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது விஜயோட பசங்கிட்ட கேளுங்கப்பா. உங்க குழந்தைகள்கிட்ட கேட்காதீங்கப்பா. உங்க குழந்தைகளுக்கு விஜயை பத்தி என்னப்பா தெரியும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ விஜயனுடைய தன்மை என்னங்கிறத அறிவுஜீவிகள், அறிவாளிகள், மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் இந்தியா முழுக்க இருந்து விஜயனுடைய தன்மை ஒரு ஆபத்து, இது ஒரு வலதுசாரி தன்மையில போய் முடியும், இது ஒரு லும்பன் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாங்க. சில வலதுசாரி ஆதரவாளர்கள் மட்டும்தான் விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து விஜய் அவ்வளவுதான் மிரட்டிட்டாரு, ஏடிஎம்கே அவுட்டு, திராவிட கட்சியில் கட்டுமானத்தை அசைத்து பார்க்கிறார் அப்படின்னு சில வலதுசாரிகள் தொடர்ச்சியாக விரும்புறாங்க. பிஜேபி, சங் பரிவாரும் விஜயின் வளர்ச்சியை விரும்புறாங்க ஏடிஎம்கே காலி செய்யறதுக்காக. நாம இங்க ஒரு முற்போக்கு தன்மையிலிருந்து தமிழ்நாடு போய்விடக்கூடாது, தமிழ்நாடு மிக ஒரு முற்போக்கு மாநிலம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தொடரணுங்கிறதுக்காக விஜய் யார், விஜயை பற்றி பிற ஊடகங்கள், வடக்கே உள்ள அறிவுசார் சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்யறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.